ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான விலாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குட்டி விலாக். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ், குக்கிங் டிப்ஸ், அந்த மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பற்றி இந்த விலாகில் நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். சில யூஸ்ஃபுல்லான தகவல்களும் இந்த விலாகில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், குயில் கத்துனது பார்த்தீங்க இல்லையா? இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வாழை மரம். நிறைய வாழை மரம் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிற ஒரு குவார்ட்டர்ஸில் இருக்கோம். ரொம்ப அமைதியான சூழ்நிலை. இங்கே பஸ்ஸு சவுண்டு எதுவுமே கேட்காது. பஸ்ஸே கிடையாதுன்னு வைங்களேன். வண்டி இருந்தால் தான் இங்கேருந்து எங்கேயுமே போயிட்டு வர முடியும். ஆனாலும் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப அமைதியாக சிட்டி அவுட்டரில் இருக்கிறனால காலையில் இந்த மாதிரி குருவி சத்தம்லாம் நம்ம சிட்டி சைடு எங்கேயுமே கேட்க முடியாது. இங்கே எங்களை எழுப்புறதே அந்த சத்தம் தான். ரொம்ப ரம்யமாக அமைதியாக இருக்கும். மழையெல்லாம் பெஞ்சிச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு பின்னாடிலாம் நிறைய தோட்டம்லாம் போட்டிருக்காங்க. இப்போ தான் ஏர் ஓட்டியிருக்காங்க. நான் அதனால் அது திரும்ப அவங்க வேலை செய்யும் போது நான் போட்டு காமிக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேயே பிஸி ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு டீ போடுற வேலை தான். டீ போட்டுட்டு சாம்பார் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். ஸோ சாம்பார் ஈஸி ரெசிபின்றனால அது உங்களுக்கு ஷேர் பண்ணல. அதில் போடுற ஒரு பொடி நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அந்த பொடி சேர்த்து நம்ம சாம்பார் இறக்கும் போது நல்லா சாம்பார் வாசமாக மணமாக இருக்கும். ஸோ அந்த பொடி மட்டும் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்றைக்கி நாங்கள் வெளியே போகிறோம்னு சொல்லியிருந்தேன். வெளியே போயிட்டு வரும்போது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஏதாவது நான் பார்த்தேன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், சாம்பாரில் ஒரு பொடி போட்டால் நல்லாயிருக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது இந்த பொடி தான். ஒன்றும் இல்லை, நம்ம வெந்தயம் இப்போ நான் வதக்குறேன் பார்த்தீங்களா? இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி ஜீரகமும் இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன். நம்ம எதில் அளக்குறோமோ அதில் ஈக்குவல் அமௌண்ட் ஜீரகமும் எடுத்துக்கணும். ஸோ வெந்தயம், ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சாம்பாரில் நம்ம எந்த சாம்பார் செஞ்சாலும் கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் போட்டு இறக்கணுன்னா சாம்பார் மணமாக இருக்கும். ஹோட்டல் சாம்பாரில் எப்படி இருக்கும் டேஸ்ட் நமக்கு, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இது நான் மொத்தமாக பொடி பண்ணி வச்சுக்குவேன். அப்பப்போ தீர பொடி பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் இறக்கும்போது போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வெந்தயம் இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஜீரகமும் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம எவ்வளோ வெந்தய ஜீரகம் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு கருவேப்பிலை எனக்கு நிறைய போட்டால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை நிறைய போட்டுக்கலாம். பட் டேஸ்ட் டிஃபர் ஆகும். ஸோ வெந்தயம் ஜீரகம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை வறுத்து மீடியம் தீயில் வச்சு வறுக்கணும். கருகிடக்கூடாது. கருகிடுச்சுன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஸோ மீடியம் தீயில் வச்சு பொன்னிறமாக வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சாம்பார் இறக்கிறதுக்கு முன்னாடி இது போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்குனீங்கன்னா சாம்பார் ரொம்ப சுவையாக மணமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம் வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி பொன்னிறமாக இருக்குது. இந்த கலரில் இருந்தாலே போதும், கொஞ்சம் கூட கருகிடக்கூடாது. அடுத்தது அதே மாதிரியே ஜீரகம் போட்டு வறுக்கிறோம். ஜீரகமும் பார்த்திங்கன்னா கருகாமல் பொன்னிறமாக, அதாவது பொன்னிறம் கிடையாது, அதை வெடிக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுடலாம் எடுத்து. ஏன்னா ரொம்பவும் வறுக்கக்கூடாது, லேசாக வறுத்தாலே போதும். வெடிக்கிறப்ப நம்ம எடுத்து போட்டுடலாம். ஸோ அடுத்து இதே மாதிரியே கருவேப்பிலையும் வறுத்து போட்டுட்டு ஆறுனோட மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சாம்பார் எல்லா சாம்பார்லேயும் இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். வெந்தய ஜீரக பொடி நுணுக்கியாச்சு. பார்த்திங்கன்னா நல்ல மணமாக இருக்குது. நுணுக்கணுன்னே நம்ம எப்படி இட்லி பொடி நுணுக்கணுன்னா வாசம் தெரியும் பார்த்திங்களா, அந்த மாதிரி அந்த கருவேப்பிலை, வெந்தயம், ஜீரகம் அப்படியே வாசமாக இருக்குது. இது கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தாலே போதும். ரொம்ப நைஸாக பொடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இறக்க போகிற டைமில் தான் நான் அந்த பொடி போடணும்னு சொன்னேன். இந்த மாதிரி இந்த டப்பாவில் நான் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் இவ்வளோ எடுத்திங்கன்னா போதும், 1/2 டீஸ்பூன். நான் கம்மியாக தான் இன்றைக்கி சாம்பார் வைக்கிறேன், அதனால் கம்மியாக தான் போடுறேன். நீங்கள் நிறையா வச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் இல்லைன்னா 2 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம், நீங்கள் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டிங்கன்னா நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டுட்டு கலக்கிட்டு இறக்கும் போது சாம்பார் நல்லா மணமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்.
சாம்பார் வச்சாச்சு. கொஞ்சம் பாத்திரம் அதிகமாக சேர்ந்துருச்சு. இது கோட்ரஸ் சின்னன்றனால பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். கொஞ்சம் பாத்திரம் போட்டாலே இடத்த அடைச்சிடும். ஸோ நான் அப்பப்போ கழுவிடுவேன். ஸோ கழுவிட்டு நான் திரும்ப உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சாச்சு. நாங்கள் கிளம்பிக்கிட்டே இருக்கோம். இதுதான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க காரிடார். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் சிலிண்டர் இங்கே தான் சமைச்சிக்குவோம். அதுக்கப்புறம் டஸ்ட்பின்னு, இந்த மோப்பு, பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் நிறையா யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரி கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு கடையில் போட்டுருவோம். இந்த சிலிண்டர் மேலேயே நான் கறி துணியெல்லாம் துவைச்சி வைப்போம் பார்த்திங்களா, இது மேலேயே மடித்து வச்சுருவேன். இங்கே சின்னதாக 2 கயிறு கட்டியிருக்கோம். சின்ன துணி கறி துணியெல்லாம் நான் இதிலேயே காய வச்சு எடுத்து வச்சுருவேன். ஸோ இந்த ஸ்பேஸ் நான் இதுக்கு தான் யூஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் வெயில் நாளெல்லாம் நாங்கள் பின்னாடி இங்கேயே வந்து சேர் போட்டுட்டு இங்கேயே சாப்பிடுவோம். ஏன்னா டெய்லியுமே நான் அதை வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுருவேன். அதனால் இங்கேயே நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். நல்லா காற்று வரும், நல்லா காற்றோட்டமாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணுன்னா இது எங்களுக்கு மினி பீச் மாதிரி. நாங்கள் இங்கே தான் உட்காந்துருக்கோம், காற்று நல்லா வரும் அப்படின்றதுக்காக. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி காரிடார்ஸில் நீங்கள் வந்து இப்போ உப்பு தண்ணி யூஸ் பண்ணுறவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் கமுத்தி வைக்கும் போது கீழே வந்து உப்பு தண்ணி கரை படியும். ஸோ கிச்சனுக்குள்ளே கமுத்தாமல் இந்த மாதிரி காரிடார்ஸில் நம்ம கமுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா உப்பு தண்ணி படியாது. உப்பு தண்ணி படிஞ்சாலும் அது அசிங்கமாக தெரியாது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா பாத்திரம் கமுத்துறதுக்கு கீழே ஒரு கிளாத் ஏதாவது போட்டுட்டிங்கன்னா அதுவே இஞ்சிடும். ப்ளஸ் அதை நம்ம எடுத்து அப்புறம் காய வச்சுக்கலாம். இது ஒரு சின்ன டிப் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் தோசை தான். தோசைக்கு சாம்பார் தாங்கிறனால தான் நான் மார்னிங்கே சாம்பார் வச்சுட்டேன். இதில் ஒரு ஹெல்த் டிப் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொரோனா டைமாக இருக்கிறனால தினமுமே நம்ம நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இதை ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு ஜூஸ் போட்டு தான் குடிச்சிட்டு இருந்தோம். ஜூஸ் போடும்போது நம்ம சக்கையை வடிகட்டிடுவோம் இல்லைங்களா, ஸோ அதில் சத்து போயிடுங்கிறனால நெல்லிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி சுத்தமாக கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெறும் நெல்லிக்காய் வந்து சாப்பிட முடியாது. நம்ம டிஃபனோட சாப்பிடும் போது இன்னும் நமக்கு சாப்பிட்றது கஷ்டம் இல்லாமல் நல்லா சாப்பிடுவோம். ப்ளஸ் ஆப்பிளோ இல்லை ஏதோ ஒரு ஃப்ரூட்டோ நீங்கள் டிஃபனோட எடுத்துக்கங்க. இந்த டைமில் இது மாதிரி ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வரது மூலிமா நமக்கு எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகிறதுனால கொரோனா வராமல் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் குவார்ட்டர்ஸ்லேருந்து கிளம்பிட்டோம். இங்கே நிறைய மரங்கள் இருக்குது. அதை நான் இன்னொரு நாள் ஷூட் பண்ணி போடுறேன். வெளியே வந்தோம் அப்படின்னா நிறைய பசுமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே விவசாயம்தான். கரும்பு, மஞ்சள் இதுதான் அதிகமாக போடுவாங்க. அந்தந்த சீசனுக்கு அவங்களுக்கு என்னென்ன போட முடியுமோ அதெல்லாம் போடுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நம்ம வெளியே வந்தாலே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். டிராஃபிக் சவுண்ட் இல்லாமல் ரொம்ப அமைதியாக நம்ம வெளியே வந்துட்டு போகிறதுங்கிறது இந்த மாதிரி கிராமங்களில் மட்டும்தான் நம்ம அனுபவிக்க முடியும். சிட்டி சைட் பார்த்திங்கன்னா நிறைய சவுண்டு, பொல்யூஷன், நமக்கு எல்லா பிரச்சனையுமே இருக்குது. ஸோ சிட்டி பீப்புள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பிளேசஸ்க்கு நீங்கள் வந்து இருந்துட்டு போகலாம். இல்லை அவங்கவுங்க ஹோம் டவுனே கிராமம் அப்படின்னா அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸாவது அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணலாம் நம்ம டைம். நாங்கள் வர வழியில் வெத்தலை வாங்கிட்டு வந்தோம். அந்த வெத்தலை எவ்வளோ அழகாக கழுவி ஹஸ்பண்ட் வச்சுருக்காங்க பாருங்களேன். ஆக்சுவலாக நம்ம வந்து காய்கறியிலேருந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி கழுவி தனித்தனியாக வச்சு நம்ம ஆற விட்டு எடுத்து வச்சோன்னா அது ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து கெடாமல் வரும். ஸோ அதை பற்றி நான் அடுத்து வரதில் சொல்கிறேன். ஏன்னா தக்காளி, கொத்தமல்லி தலையெல்லாம் எப்படி எடுத்து வைக்கணுன்றதை நான் கண்டினியூஸாக காமிக்கிறேன். ஸோ எல்லா காயுமே நீங்கள் இந்த மாதிரி கழுவி கொஞ்சம் இந்த மாதிரி உலர்த்தி எடுத்து வச்சிங்க அப்படின்னா எப்போவுமே நமக்கு ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் வரும். நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி, வெங்காயம், காய்கறிலாம் வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி நீங்கள் தக்காளியை கழுவி அதுக்கப்புறம் ஒரு துணியில் தொடச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ப்ளஸ் நம்ம இந்த மாதிரி ஒன்றையும் தொட்டு கழுவி எடுத்து வைக்கும்போது ஏதாவது அழுகி இருக்குது, ரொம்ப பழுத்த தக்காளினா ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம காஞ்சது காயை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி எடுத்து வச்சதை காமிச்சேன். இப்போ பாருங்கள், கொத்தமல்லி கட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம காசு கொடுத்து தான் ஒரு திங்ஸும் வாங்கிட்டு வரோம். ஸோ ஒரு நாள் அதுக்கு கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டோம்னா அதை நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம். இந்த மாதிரி கொத்தமல்லியில் ஃபஸ்ட்டு பிரித்து அது தேவையில்லாதெல்லாம் நம்ம பிரித்து எடுத்துட்டு நல்லா அதை வேறு வந்து பிக்காமல் நல்லா கழுவிட்டு
இந்த மாதிரி கொஞ்ச நேரம் உலர விட்டுட்டு நம்ம ஒரு டப்பாலையோ இல்லை ஒரு கவர்லையோ போட்டு வச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் உங்களுக்கு உள்ளே வச்சுட்டு எடுத்து ஒரு நாள் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொத்தமல்லி மட்டும் இல்லை, புதினா, கீரை எது வாங்கிட்டு வந்தாலும் இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு நம்ம பயன்படுத்தலாம். நம்ம எதுக்கோ மெனக்கெடுறோம், நம்ம கஷ்டப்பட்டு தான் பணம் சம்பாரிச்சு இதெல்லாம் வாங்கிட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம மெனக்கெட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்லாம். தக்காளி கழுவுனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஒரு காட்டன் துணி, அதுக்குன்னே தனியாக காய்கறி துடைக்கிறதுக்குன்னு ஒரு துணி மெயின்டைன் பண்ணுங்கள். தொடச்சி அதோட காம்பு, அதாவது முன்னாடி இருக்கிற அந்த காம்பு பகுதி வந்து தரையில் படுற மாதிரி கமுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா காஞ்சோன்னே நம்ம எடுத்து வைக்கிற ட்ரேலையும் அதே மாதிரி கமுத்தி வச்சிட்டோம்னா தக்காளி கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இதுதான் நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சீக்கிரம் வீணாக போகாது தக்காளி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு vlogல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். vlog ஃபுல்லாக ஃபேஸ் காமிச்சு எடுக்க முடியல, பிகாஸ் நான் வெளியே கிளம்பிட்டு இருந்தனால. அடுத்தடுத்த vlogsல நான் கண்டிப்பாக இன்னும் யூஸ்ஃபுல்லான தகவல்கள் நிறையவே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தோட கம்ப்ளீட் பண்ணணும் இந்த vlog அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்து வருமான சான்று, இருப்பிட சான்று மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் நான் அப்ளை பண்ண போகும்போது தான் எனக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா, நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நம்ம ஃபோட்டோவோட அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபர்ஸ்ட் ஓபிசி சர்டிஃபிகேட், உங்கள் பிசி சர்டிஃபிகேட், எம்பிசி சர்டிஃபிகேட், உங்களோட நார்மல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை உங்கள் ஃபோட்டோவோட அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணாலும் நீங்க விஓ, ஆர்ஐ யாராவது நேர்ல போய் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். ஸோ இந்த தகவலோட நான் இந்த vlog கம்ப்ளீட் பண்றேன். அடுத்தடுத்த vlogs நிறைய உங்களுக்கு இந்த சாய் சேனல்ல காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது குக்கிங் டிப்ஸ், வீட்டு குறிப்பு, அந்த மாதிரி எஜுகேஷன் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே நான் என்னோட சேனல்ல ஷேர் பண்ண போறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.